அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக இன்னைக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் பொதுவாக சொல்கிற ஒரு காரியம், அது உலக மக்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், மனுஷன் என்ன செய்யறன்னா பல விஷயங்களை இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான், பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். உதாரணமாக பணம், புகழ், அந்தஸ்து, பதவி, இப்படி அநேக காரியங்களை மனிதன் இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான். அது உலக பிரகாரமாக மனிதனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, இவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு பெற்றுக்கொண்டு விட்டாலும் அங்கே என்ன நடக்குதுனாக்கா, சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த நிம்மதி, இந்த பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே தான் பிரச்சனை. இதெல்லாம் தேடி பெற்றுக்கொண்டாலும் இவைகள் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குதுனாக இருக்காது, சமாதானம் இருக்குதுன்னா இருக்காது, பாதுகாப்பு இருக்குதுன்னா இருக்காது, நிம்மதி இருக்குதா இருக்காது. காரணம் என்ன? இவைகளெல்லாம் உலகம் கொடுக்கிற காரியங்கள். ஆனால் அடுத்து சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, நிம்மதி, இவைகளை கொடுக்கிறவர் சர்வவல்லமுள்ள கடவுள். உலக பிரகாரமான இத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொண்டாலும் கடவுள் நம்மோடு கூட இல்லை என்றால் அவர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, நிம்மதி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். மோசே என்ற பக்தன் கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு போக சொல்கிறார். அப்போது மோசே கடவுளை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்ன? ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்றீங்க, ஆனா எங்க கூட வரப்போறது யாரு? நான் ஒரு சாதாரண மனுஷன், திக்குவாய, என்னால் சரியா பேச முடியாது. இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொல்றீங்க, ஆனா என் கூட யார அனுப்ப போறேன்னு நீங்க சொல்லலையே அப்படின்னு மோசே கேட்க போது கடவுள் மோசே பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கடவுள் மோசே பார்த்து சொல்றாரு, மோசே பயப்படாத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா சமூகம், அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுனா நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தான் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அதுதான் தேவ பிரசன்னம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்று சொன்னார் கடவுள், பிரசன்னம் என்று சொன்னால் அவர் நம்முடைய அருகில் இருப்பது, நம்மோடு கூட இருப்பது, நம்மை வழி நடத்துவது. அப்போ இந்த கடவுளுடைய பிரசன்னம் அப்படின்னா என்ன? கடவுளுடைய பிரசன்னம் என்பது என்னவென்றால், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு உயிர் உள்ள ஒரு அனுபவம், உண்மையான அந்த அனுபவம்.
அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். கடவுள் பிரசன்னம் எனக்குள்ள இருக்குதுனாக்கா அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அதான் ஒரு உயிர் உள்ள ஒரு அனுபவமாக எனக்குள்ள இருக்க வேண்டும். அப்படின்னா அது ஒரு உணர்வு பூர்வமாக மட்டும் இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ ஃபீலிங். ஒரு கூட்டத்தில் போனீங்கன்னாக்கா அங்கே நல்லா இசைக்கருவி வாசித்து நல்லா பாட்டு பாடி நல்லா ஆராதிப்பாங்க. அதில் கலந்து கொடுங்க சொல்லுவாங்க, பா தேவ பிரசன்னம் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? தட் இஸ் கால்ட் ஃபீலிங். அது உணர்வுபூர்வமாக அனுபவிக்கின்ற ஒரு பிரசன்னம். ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த பிரசன்னம் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவாக மாற வேண்டும். இட் ஷுட் பி எ ரிலேஷன்ஷிப். அதான் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய பிரசன்னம் என்பது அது ஒரு உணர்வு பூர்வமாக அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் மட்டுமல்ல, அது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவாக மாற வேண்டும். மாற வேண்டும். It should be a relationship with God. அது மட்டும் இல்லை, கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவமாக மாற வேண்டும். That is called real God's presence. தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 16:11, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. தாவீதுடைய அனுபவம் தான் சொல்ற பாருங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், அதாவது நீர் என்னோடு கூட இருப்பதினால எனக்கு ஒரு உணர்வு மட்டுமல்ல, உம்மோடு கூட எனக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. அது எனக்கு உம்மோடு கூட இருக்க வாழ்க்கையாக மாறுகிறபடியால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகிறது. இதுதான் கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னம் எவ்வளோ ஒரு அன்பான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்னா அதுதான் அர்த்தம். அதாவது அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு அந்த உணர்வு ஏற்படுவது மட்டுமல்ல, அந்த உறவு நமக்குள் உண்டாகிறது. அந்த உறவின் மூலமாக நான் கடவுளோடு கூட வாழ்கிறேன் என்ற அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். அப்போ இந்த கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு ஏன் தேவை? இப்போ கடவுள் கிதியோனை பார்த்து சொன்னாரு, கிதியோனை பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? That should be a reason. When God says, Gideon, I am with you. Why? What is the reason? கிதியோன் பயப்படுகிறான். ஆகவே கடவுள் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ ஒரு கடவுளுடைய பிரசன்னம் என்பது எதை காட்டுகிறது? ஏதோ ஒரு காரணத்தை அது சொல்லுகிறது. அப்போ கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அது நமக்கு வழியை காட்டுகிறது. இல்லை, யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மோசே அதுதான் கடவுள்கிட்ட கேட்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். உங்க சமூகம் என் கூட வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன் சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 33:15 அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடுத்திருந்து கொண்டு போகாதிரும்.
இல்லையா? மோசே பாருங்க, கடவுள் பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க கூட வரலன்னா எங்களுக்கு வழி தெரியாது ஆண்டவரே, நாங்க எப்படி கானான் தேசத்துக்கு போக முடியும்? நீங்க எங்க கூட இருந்தாதான் எங்களுக்கு வழி தெரியும். அப்ப கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு எதற்கு? ஏன்? அது நமக்கு வழியை காட்டுவதற்கு. ஆகவே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு that should not be a feeling one. அது உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையாக இருக்க வேண்டும், உறவு முறையாக மாற வேண்டும். அப்போதான் அவர் நமக்குள்ள இருப்பதை உணர்ந்து நாம் செய்கிறவற்றை அவர் நமக்கு வழிகாட்டி நடத்தி சொல்வார். கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு எதற்கு? அவர் நமக்கு வழியை காட்டுவதற்கு. அது மட்டுமல்ல, கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு எதற்கு தேவைப்படுகிறது? நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த உலகத்துல எல்லாமே நம்ம கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்ப கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன? சமாதானம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீசர்கள் பயந்து நடுங்கி அறைக்குள்ள பயந்து ஒளிந்து கொண்டிருக்க, என்ன நடக்குமோ தெரியலையே. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நடுவிலே நின்று அறைக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த சமாதானத்தை கொடுப்பது கடவுளுடைய பிரசன்னம். கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவ பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம். அது மட்டுமில்ல, கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது. பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்கள். அவர் சொல்றார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், நெருக்கடிகள், மரணத்திற்கு நேரான காரியங்கள். ஆனாலும் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், நீரே எனக்கு அடைக்கலம், தஞ்சம், என் கேடகம், என் கோட்டை, என்னுடைய அரண் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். ஏன்? அவர் சொல்றாரு, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவர். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதுதான் பிரசன்னம், அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். இருந்ததுனால தாவீதால வாழ்க்கையில பயமே இல்லை, பயமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாருனாக்கா நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் தாவீது சொல்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கடவுளின் பட்சத்தில் இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை. கடவுளுடைய பிரசன்னம் என்ன செய்கிறது? நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது. இப்போ கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு தேவை, அதை நாம் உணர்கிறோம். அப்படி என்றால் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் அதை அனுபவிக்க முடியும்? இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எங்களை கடவுள் அந்த பிரசன்னம் எனக்கு வேணும், கடவுள் என் கூட இருக்கணும் அப்படின்னா அது நம்ம வெறுமனே இருந்தா முடியுமா? மோசே கடவுளுடைய பிரசனத்தை தேடினார், நீங்க என் கூட இருக்கணும்னு. அப்ப என்ன பண்ணாரு? மோசே கடவுளை தேடி சென்றார், கடவுளோடு கூட இருந்தார். தாவீது அப்படிதான், தாவீது கர்த்தரோடு இருந்தார். அப்போ கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? கடவுளுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? ஜெபம். அதுதான் அவருக்கும் நமக்கும் இல்ல அந்த உறவை பலப்படுத்துகிறது.
ஜெபம் என்பது நாம் அவரோடு கூட பேசுகிற ஒரு வழி, கடவுள் நம்மோடு கூட உரையாடுகிற ஒரு வழி. ஆகவே தாவீது சொன்னார், அதிகாலை நம்மை தேடுகிற ஆண்டவரே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டு ஜீவித்துக் கொண்டு போது வாழ்கிற வாழ்க்கை அல்ல. It should be a real one. கடவுள பிரசனத்துல ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைக்கும்? இந்த ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு கூட உரையாடுகிற ஒரு அனுபவம், பேச்சுகிற ஒரு அனுபவம், கடவுள் நம்மோடு கூட பேச்சுகிற அந்த ஒரு அனுபவம் தான் அவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்க முடியும். அடுத்து எப்படி முடியும்? கடவுளுடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக, கடவுளுடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் மூலமாக கடவுள் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ கடவுளுடைய பிரசனம் நாம் நமக்குள்ள அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது மட்டுமில்ல, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தில் நான் எப்போது இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்குள்ள ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு சொன்னார், பரிசுத்தம் இல்லாம கடவுளை தொழுது கொள்ள முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தராய் இருங்கள். அப்போ கடவுளுடைய அந்த பிரசனம் நமக்குள்ள இருக்கணும்னாக்கா அது ஏதோ ஒரு பாடல் மூலமாக மட்டுமல்ல, இசை கருவிகள் மூலமாக மட்டுமல்ல. சிலவர் சொல்லுவாங்க, நான் அந்த கூட்டத்துக்கு போனேன்னா என்ன ஆராதனை தெரியுங்களா, அவ்வளோ பிரதமான ஆராதனைங்க, அப்படியே கடவுளுடைய பிரசனம் என்னை அப்படியே நிரப்பிச்சிங்க, அப்படியே அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கிச்சிங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது கடவுளை பிரசன்னம் அல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அனுபவம். அவ்வளோ, ஜஸ்ட் அது ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். பாட்டு பாடி ட்ரம் அடிச்சு எல்லாம் பண்ணோம்னாக்கா உள்ளத்தில் ஒரு குதூகலம் உண்டாகும். அப்பா என்ன அழகான பாட்டு, என்ன அப்படி அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து வெளியே வந்தோடனே எல்லாம் மறந்துடும், எல்லாம் போயிடும், எங்கே எதுவும் தெரியாது, எல்லாம் பழசெல்லாம் உள்ளே வந்துடும். அது ஒரு உணர்வு, ஃபீலிங், அவ்வளோதான். ஆனால் அதுவல்ல கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னம் என்பது எப்போதும் அனுபவிக்கின்ற ஒன்று. ஏன்னா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அப்பதான் நம்ம அந்த கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து நாம் நடக்க முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு கூட வாழ விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் இயேசு சொன்னார் மத்தேயு 28:20, சதா காலங்களும் உலகத்தின் முடிவு பறைந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நிறைய நேரம் நாம் அதை என்ன பண்ணுறதுன்னாக்கா நம்புறதில்லை. கடவுள் என் கூட இருக்கிறாரா, என் கூட இருந்தால் ஏன் அதெல்லாம் நடக்குது, என் கூட இருந்தால் ஏன் அதெல்லாம் சம்பவிக்குது, ஏன் எனக்கு தோல்வி வருது, ஏன் எனக்கு வியாதி வருது, ஏன் எனக்கு சோதனை வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் சரியான முறையில் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கவில்லை, தேடவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாருனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அவரோடு கூட இருக்கிறேனா, அதான் முக்கியம். அதுதான் தேவனுடைய பிரசன்னம். அப்ப கடவுளுடைய பிரசனத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னாக்கா அதன் மூலமாக எனக்குள்ள சில அனுபவங்கள் வெளிவர வேண்டும், நான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பெற்றுக்கொள்ளுகிறேன்? கடவுளுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்குது, கடவுள் என்னோடு கூட இருக்கிறான்னாக்கா என் வாழ்க்கையில என்ன வரும்? ஒரு மன அமைதி. உலக காரியங்கள் மூலமாக பணம், பதவி, அந்தஸ்து, புகழ், பெருமை எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில
அமைதி இருக்காது, மன அமைதியே இருக்காது. ஏதோ ஒன்று ஆட்டி படைக்கும். ஆனா கடவுளுடைய பிரச்சனை இருக்கும்போது, கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அந்த மன அமைதி ஏற்படும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். ப்ளஷர், ஹாப்பினஸ், பீஸ். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், கரேஜ். தாவீதோடு கூட கடவுள் இருந்ததால்தான் தாவீது கோலியாத்தை சொல்றாரு, கடவுள் என் கூட இருக்கிறாரு, வா, நீ மனுஷன் நம்பி வர, நான் என் தேவனாகிய கடவுள் நம்பி கொடுத்த வர, வா அப்படின்னு சொல்ற. என்ன காரணம்? கடவுள் தாவீது கூட இருந்ததுனால தாவீதுக்கு கடவுள் என் கூட இருக்கிறான்ற அந்த தைரியம் வந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு பலன், ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள உண்டாகும். கடவுள் நமக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய பலன் உண்டாகும். அந்த பலன் தான் கிதியோனுக்கு வந்தது. கிதியோனை பார்த்து கடவுள் சொன்னார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பலத்தோடு கிதியோன் சென்ற போதுதான் மீதியானரை அவன் வெற்றி பெற்று திரும்பினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கடவுளுடைய பிரசன்னம் என்பது சாதாரணமானது அல்ல. கடவுளுடைய பிரசன்னம் என்பது கடவுள் நம்மோடு கூட இருக்கிற அந்த ஒரு அனுபவம். அது ஒரு உணர்வுபூர்வமான ஒன்று அல்ல, அது கடவுளோடு கூட கொள்ளுகிற ஒரு உறவாக, ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். கடவுளுடைய பிரச்சனை இல்லாம இந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரு முடியாத காரியம், வெற்றி பெற முடியாத ஒரு காரியம். கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது தோல்விகள் ஆசீர்வாதமாக மாறும். தோல்விகளை போல தோன்றும், ஆனால் அவைகள் தோல்விகள் அல்ல, வெற்றியின் அடையாளமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகள, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். கடவுள் என்னோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தில் நான் இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தில் நான் வாழ வேண்டும், அவருடைய பிரசனத்தை நான் அப்படியே திளைத்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் நம்மோடு கூட வாழ்கிறார், அவருடைய பிரசனம் நம்ம கூட இருக்கு. அந்த பிரசனத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, வேத தியானம், இவைகள் தான் நாம் அவரோடு கூட அந்த பிரசனத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுத்து அவருக்கு நேராய் நம்மை வழி நடத்தும். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்து பார்ப்போம். கடவுளுடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறோமா? ஏதோ ஒரு கூட்டங்களிலே, ஜப கூட்டங்களிலே, ஆராதனை வழியில மட்டும் உணர்வது அல்ல பிரசன்னம். தட் இஸ் ஒன்லி a feeling. That is not a God's presence. God's presence is entirely different from the common feeling. உணர்வுபூர்வமாக அனுபவிக்கின்ற அந்த பிரசன்னம் இருக்குதே, அது தற்காலிகமானது. ஆனால் உறவு மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக அனுபவிக்கின்ற பிரசன்னம் இருக்கிறது, அந்த பிரசனம் தான் கடவுளுடைய பிரசனம். அது நம்மை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வழி நடத்தி செல்லும், பாதுகாக்கும், பலனை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் சிறந்த வழி வேத வாசிப்பு, ஜெபம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்கின்றதா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவைகளெல்லாம் இல்லாதபடிக்கு நானும் கிறிஸ்துவ, நானும் வேத வாசிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன்னாக்கா
அது வீணான ஒரு காரியங்கள். கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். மோசே ஒரே அடிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட வரலன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. நீங்க எங்க கூட வரலன்னா எல்லாமே வீணாண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வீண், வெறுமை. கடவுள் நம்மோடு கூட இருக்க முடியாதான் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை வாழ வைக்க முடியாதான் இந்த உலகத்தில் வந்தார். அவரோடு கூட இருக்க முடியாதான் இந்த உலகத்தில் வந்தார். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கடவுளோடு இருக்கின்ற வாழ்க்கையா இருக்க வேண்டும். கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கடவுளோடு இருக்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். அதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். தட் இஸ் கால்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசோதித்து பார்க்கும். நமக்கும் கடவுளுக்கும் எந்த அளவிற்கு உறவு முறை அல்லது எந்த அளவிற்கு அந்த ஐக்கியம் காணப்படுகிறது? நான் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிறேன்னா இல்லையா? ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கடவுளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.